இந்த மாதிரி ஒரு தற்கூரிஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரியலங்க. இல்லைனா டரிஃப்னு உயிரை வாங்குவானுங்க. யார் கூட சேட் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. நான் நினச்சேன் அப்போவே பாவர்ட்டி தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோ எஸ் விராட் கோலி இஸ் லீவிங் அஸ். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மே மந்த் நடந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைம் நான் சுற்றியெல்லாம் வரப்போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த நியூஸ் என்ன, இந்த கேட்டகரினா அதெல்லாம் கிடையாது. லைவாகவே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து என்னென்ன நியூஸ்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் படித்தோ அதை சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ் நியூஸ், சில இன்ஸ்டாகிராம் நியூஸை நம்ம லைவில் பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சென்செக்ஸ் 1800 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. நிஃப்டி வந்து 500 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, பேசிக்காக ஒரு மேஜர் இம்பேக்ட் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படியும் சென்செக்ஸு நிஃப்டியும் ஏறுது. இதுதான் எனக்கு தெரியுது, வேறு எதுவும் தெரியல. வாவ், எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டான் பார்த்தீங்களா. அவங்க பேரண்ட்ஸ் பாருங்கள், உண்மையிலே இப்படி தான் இருக்கணும் பேரண்ட்ஸ்னு எனக்கு அப்பப்போ தோணும். பட் ஆனால் இது வந்து ஒரு விதத்தில் மோட்டிவேட்டும் பண்ணும், டிகிரேடும் பண்ணும். இது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு ஆக்சுவலாக தெரில, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு. ஏன்னா அவன் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிட்டே இருக்க போகிறான். இல்லை நம்ம அம்மா அப்பா நம்மளை செலிப்ரேட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அது ஆப்போசிட்டாக கூட நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது அவன் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு போ. இந்தியா டேக் ஜப்பான் டு பிகம், இதனால் நம்ப முடியல கைஸ். யோசிச்சு பாருங்களேன், ஜப்பானு அவ்வளோ கம்மி பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு இன்னமும் ஜிடிபியில் டாப்பில் இருந்திருக்கானா. அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கணும். இங்கே என்னென்னா பாவர்ட்டி தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ ஜிடிபியெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த புவர் பீப்புள் தான் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் வருது. இது வந்து எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். இதனால் நம்ப முடியல சீரியஸாக. மார்க்ஸ் எக்ஸிட் டாச். ஓகே, இலான் மஸ்க் அனௌன்ஸ் பண்ணார் இந்த மாதிரி நான் அஃபிஷியலாக ட்ரம்ப் ஆஃபீஸை விட்டு போகிறேன்னு. ஒரு விதத்தில் இது நல்லது தான். அட்லீஸ்ட் அவர் டெக்னாலஜிலேயாவது ஃபோக்கஸ் பண்ணுவார். இல்லைனா டரிஃப்னு உயிரை வாங்குவானுங்க. சரி, மோர் தென் பாகிஸ்தான் ஜிடிபியா? ஓ, தமிழ்நாடா? தட்ஸ் ஆக்சுவலி குட் நியூஸ். ஆமாம், தமிழ்நாடு தான் டேக்ஸ் கலெக்ஷனில் 2வது 3வது இருக்குது. அப்போ கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும். சொல்லப்போனால் எனக்கு என்னமோ நம்ம ஆளுங்க கொஞ்சம் டெக்னாலஜியில் வளர்ந்து வரானுங்களும் தோணுது. தட்ஸ் ஆக்சுவலி குட். சரி, நெக்ஸ்ட்டு போ. பாகிஸ்தான் ஸ்பை இன் இந்தியா, ஹரியானா பெஸ்ட் யூடியூப். இதை பற்றி நான் பார்த்தேன் நிறையா வீடியோஸில், யூடியூப்பில் கூட. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பொள்ளாச்சி கேஸ் வெர்டிட், லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்டில் டெத்து. திஸ் இஸ் ஆக்சுவலி a குட் நியூஸ். இதுதான் ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்ட். சூப்பர், இதுதான் பெஸ்ட்டு நியூஸ். போட்டு அடியனே அடித்தாருங்க. இன்னமும் அந்த வீடியோ கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்குது கைஸ். இவங்க பண்ணது எக்ஸ்லலாம் ரொம்ப அப்போ ட்விட்டர்னு இருந்தது, ஒரு பறவையோடு இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி கண்ணில் ஒட்டிகிட்டே இருந்தது அந்த வீடியோஸ். இப்போ வந்து நல்லது நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட், அதான் எல்லாருமே வந்து அன்டில் டெத் லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட். பட் ஆனால் எனக்கு என்னமோ அதுக்குள்ளே ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம், அவ்வளோதான். சாகும் வரை சிறை, அது சொல்லிட்டானுங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்ரைட், ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட் அனௌன்சஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட் சொல்லிட்டாரு. 3000 உடனே ஆரம்பிச்சுட்டானுங்க. நான் நினச்சேன் அப்போவே, என்னடா இன்னும் இதுக்கு ஒரு இது போடலையேன்னு. இப்போ தான் அமரன் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஆப்ரேஷன் சிண்டூர். கண்டிப்பாக இது டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் யாராவது ஒருத்தவங்க, ஒரு பையன் இறந்துருப்பான், இல்லை ஒரு பெரிய ஆள் இழந்துருந்தாங்கன்னா அவங்கள தான் வச்சு எடுப்பாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் எப்படி முடியணும்னா அவங்க சாகிற மாதிரி, அப்போ தானே அது வந்து எமோஷ்னலாக இருக்குன்னு முடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதை என்ன டாக்ஸிக்காக நினைக்காதீங்க, நீங்கள் அப்படி தான் எடுப்பானுங்க, இருக்குனுங்க. ஆல்ரைட், அதனால அமரன் படம் நான் கேவலமாக இருக்குன்னு சொல்ல, பொதுவாக சரி விடுங்க. இப்படி தான் இவங்க எடுப்பானுங்க. எப்படி பாலிவுட் ப்ரொடக்ஷன் வேறு சொல்லவா வேணும். ஸ்கைப் ஃபைனலாக ஆக்சுவலி நான் அதை கடைசி வரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுதான் உண்மை. பட் ஆனால் ஸ்கைப் நம்ம எல்லோரையும் விட்டு போகுது கைஸ். அப்போல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் எவ்வளோ யூஸ் பண்ண தெரியுமா சேட் பண்ணுறதுக்கு.
யார் கூட சேட் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. ஃபியர் என்னது ஏன்டா இப்போ தானடா ஒரு பையன் ஃபெயிலானதுக்கு என்ஜாய் பண்ணுறான்னு சொல்கிறான், அதுக்குள்ளே இந்த மாதிரி வாரம் ஏதாவது ஒரு சூசைட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். நானும் போன மாதம் ஒரு சூசைட் நியூஸ் போட்டேன், அதுக்கு போன மாதம் ஒரு சூசைட் நியூஸ் போட்டேன், இந்த மாதமும் ஒரு சூசைட் நியூஸு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ். இந்த ஃபோட்டோ this is really personal to me, to be honest. My favorite cricketer, my all time favorite cricketer, my idol ஏதோ சொல்லுவாங்க, சரி, அவர் கிரிக்கெட்டை விட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு போகிறாரு. நானும் அஃபிஷியலாக ரிட்டையர் பண்ணுற மாதிரி நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். எஸ், விராட் கோலி இஸ் லீவிங் அஸ். இப்போ தான் ஆர்சிபியும் கப்பு வாங்கிச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஜூனில். பட் ஆனால் ஜூன் நியூஸில் தான் கவர் ஆகும். அதில் வேறு ஒரு 10 டெத்து, ஒரு கப்பை கூட ஒழுங்காக செலிப்ரேட் பண்ண விட மாட்டானுங்க பார்த்தீங்களா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆல் ரைட், திஸ் ஒன் இஸ் ஆக்சுவலி அ ரியலி இம்பார்ட்டன்ட் நியூஸ். பெர்க்ஷைர் ஹாத்வேயோட சிஇஓ ஆன வாரன் பஃபெட் ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வேறு போட்டிருப்பேன். எஸ், இஸ் ஸ்டெப்பிங் டவுன் ஆஸ் அ சிஇஓ ஃப்ரம் பெர்க்ஷைர் ஹாத்வே. கொஞ்சம் ஸ்டாக்லாம் இறங்கினதாக வேறு நியூஸ் வந்துச்சு, பட் எந்தளவு உண்மைன்னு தெரில. யா, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அன் எமோஷ்னல் நியூஸ். பட் ஆனால் இனிமேல் வயசு அவருக்கு ஆகிடுச்சு, 94 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவர் வந்து ஆல்ரெடி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார். இனிமேல் ஒன்றும் இல்லை பண்ணுறதுக்கு. ஓகே, ஆல்ரைட், இது முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா. இது ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரே நிமிஷம். இந்த நியூஸை பாருங்களேன். அந்த பொண்ணு வந்து புலம்பிகிட்டு இருக்கு, ஓகேவா. பட் ஆனால் இது எந்த நாடு தெரியுமா? இது இந்தியாவே கிடையாது. சொல்ல போனோம்னா இது பாகிஸ்தானும் கிடையாது, இது சிரியா. அங்கே போய் நம்ம ஆளுங்க வந்து ஹாப்பி தீபாவளின்னு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட இது வந்து 2 வீக்ஸ், அந்த பொண்ணு 20 வீக்ஸ் முன்னாடி போட்டதா. இதை இப்போ தான் ஃபேமஸ் பண்ணி விட்டானுங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீ பாலஸ்டைன், அங்கே போய் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு இருக்கானு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தற்கூரிஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரிலங்க பாருங்கள். ஃபுல்லாக இந்தியன்ஸு. அதாவது நம்மளுக்கு இந்தியாவில் பாகிஸ்தான் போய்ட்டு இருக்கனால இந்த ரீல்ஸ்லலாம் இப்போ தான் இன்ஸ்டாகிராம் பற்றி உங்களுக்கு தெரியல, ஒரு கஞ்ச பிஸ்னாரி நாய்ங்க இப்படி தான் போடுவானுங்க, சரியா, வந்துட்டு இருந்திருக்கு போல். இது வந்து பாகிஸ்தான்னு நினச்சிட்டு ஹாப்பி தீபாவளின்னு போட்டுட்ருக்கானுங்க. அவங்களுக்குலாம் தீபாவளினாலே என்னென்னு தெரியாது. அந்த பொண்ணு யோசிச்சிருக்கோம், என்னென்னா அவன் தீபாவளின்னு போடுறான், வாட் இஸ் தட்னு போய் நெட்டில் பார்த்து ஷாக் ஆகிருக்கும். அட தற்கூரிகளான்னு. நம்ம இந்தியாவில் அவ்வளோ பெரிய தற்கூரிங்கெல்லாம் இருக்கானுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஆல்ரைட், நெக்ஸ்ட்டு எக்ஸ் நியூஸு. இந்துயிசம் போட்டிருக்கிறான். இந்துயிசமா சும்மாவே பயமாக இருக்கும் எனக்கு. நீங்கள் சேனல்லாம் பார்த்தா என்னப்பா போட்டிருக்கிறீங்க, இவ்வளோலாம் லோட் ஆகக்கூடாதுப்பா, எனக்கு ஹர்ட் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி, பிலீவ் இன் காடு. பார்த்தா அனுஷ்கா சர்மா ட்ரெண்டிங்கில் இருக்கா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நோ கமெண்ட்ஸ். இரிட்டேட் பண்ணுறானுங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி பார்க்குற கொல்கட்டா போலீஸாஸ் அரெஸ்ட் அடியார். ஏமா அரெஸ்ட் பண்ணாங்கன்னு? ஜஸ்ட் பிகாஸ் ஷி ஸ்போக் அவுட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் டுக் ஓகே லாங்குவேஜ் ஏதோ பேசிட்டா போகல மேடமு. இது ஏதோ யாரோ போட்டிருந்தாங்களே, மதன் கோரி போட்டார்னு நினைக்கிறேன். வை ஆர் தீஸ் முஸ்லீம்ஸ் பிகம் ஸோ பவர்ஃபுல் இன் இந்தியா ஆர் இந்து ஆரம்பிச்சிட்டானுங்க மாப்பிள்ளைங்க. இந்த மாதிரி இவங்க மாதிரி ஆளுங்க இருக்கிற வரையும் மார்க்கான்ஸ், கிறுக்கு மார்க்கான்ஸ். மாப்பிள்ளைனோடனே நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க, கிறுக்கணுங்க. சர்க்காஸ்டிக்காக சொன்னேன். ஆல்ரைட், இந்த கொல்கட்டா போலீஸ் கேர்ள் ஹஸ் பீன் அரெஸ்டட் கைஸ். இது நியூஸாக நான் வந்து பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா அது ஒரு பெரிய நியூஸே இல்லை. இவங்களே வந்து அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி பேசிட்டானுங்க. ட்ரம்ப் அக்யூசஸ் சைனா. ட்ரம்ப் நினச்சேன், என்னடா இன்னும் வர நியூஸ் கிட்ட வரல ஏன். ஓகே, சைனா இவங்க ட்ரேடு, அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பீப்புளை வச்சு நல்லா பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சாரி பட் நோ வேர்ட் நீடடா.
என்ன கருமண்டா இது, போடா. பிரிக்ஸு போட்டிருக்கிறான், பிரிக்ஸுக்கு ஏதாவது போடுவான். வாரை பற்றி கொஞ்சம் நியூஸ் பார்க்கணும். ஜெலன்ஸ்கி வார். அம்மா என்னன்னே தெரியல, திடீர்னு புட்டினை வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நவ் ஐ ரிமெம்பர். அதாவது டரிஃபே இல்லாமல் பண்ணது ட்ரம்ப்புக்கு மட்டும்தான், ஓகேவா? ஐ மீன் சாரி, டரிஃபே இல்லாமல் பண்ணது புட்டினுக்கு மட்டும்தான். பட் ஆனால் என்னென்னா புட்டின் வந்து ராக்கெட்ஸ் விடுறாரு யுக்ரைனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போகுது. பட் அது ஆக்சுவலி தப்பு. ஐம் டெல்லிங் யூ திஸ் இஸ் சீரியஸ்லி பேட். இவனெல்லாம் சிறுப்பாலே அடிக்கணும் நாய். இங்கே பாருங்களேன், யூனோ வை காட் அரெஸ்டட் பிகாஸ் ஃபார்மர்ஸோட மணி எடுத்து இந்த நாய் இவனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான். அதை நம்பி ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 28 மில்லியன் பீப்புளு. உங்களுக்கு தெரில, நான் ஒன்று ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 28 மில்லியன் பீப்புள் வாழ்ந்துருக்குறாங்க. நாய் அதை எடுத்துகிட்டு இந்த நாய் ஜாலியாக போய் ஊர் சுற்றி ஸ்விம்மிங் பூலில் குதிக்க போயிருக்கு. விடுவானுங்களா? சாகு. ரஷ்யா பிரசிடென்ட். ஆமாம்மா கைஸ், இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ $2 பில்லியன் லாஸ் ஆயிடுச்சு ஜெலன்ஸ்கி பண்ண ஒரு மாஸ்டர் பிளானால். ஐ மீன் யுக்ரைன் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க. அதுதான் நான் பார்த்தேன். பட் ஆனால் அந்த ட்வீட்டை காணாமே. இதுதானா? ஆஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் நோ கிளியர் இன்ஃபர்மேஷன் வாட் எக்ஸாக்ட்லி ரஷ்யன்ஸ் பிளான் டு பிரிங் டு இஸ்தான்புல். இஸ்தான்புலுங்கிறது டர்க்கியோடதாச்சு. ஓகே, டர்க்கியில் நெகோசியேஷன் இருக்குன்னாங்க. பட் ஆனால் அது நல்லபடி நினச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில. சரி விடுங்க, இது விடுங்க, நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே, லாஸ்ட் நியூஸ் கைஸ். இல்லை இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, சாரி. ஓகே, இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ். டிச்சிங் த $. சொல்ல போனால் இப்போ பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா தனி கரன்சி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதை வந்து ட்ரம்ப் வளர கூட விடலை. பிகாஸ் நான் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னார். அதுக்காக புட்டின் வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்கிறாரு. $. எப்படியா டிச் பண்ணணும். ஏன்னா $. மூலிமா ட்ரேட் பண்ணால் அது அமெரிக்காவுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் ஆக்சுவலி அ பிக் நியூஸ் கைஸ். ஸோ கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஏர் இன்சைடர்ஸ் வான் கொலாப்ஸ் இன்ட்ரெஸ்ட் ட்ரபிளிங். இலான் மஸ்க் நம்ப முடியாது, அவர் குழப்புவார். இருங்க, சின்ஸ் நவம்பர் சேஃப்டி லீடர்ஸ் ஈவன் ஐ ஹர்ட் திஸ் நியூஸ். ஆக்சுவலி ஹியூமனிட்டியை வந்து இவங்க அழிக்க போகிறானுங்களோன்னு எனக்கு தோணுது. சிங்குலாரிட்டி பார்க்குறன்ற பேரில். ஏஜே ரெடினஸ் வாஸ் டிஸ்மேண்டல்டா. ஷிட். சாம் ஆல்ட்மேன் வந்து உண்மையே சொல்லணுன்னா அவர் கொடுக்குற ஸ்பீச் எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரி தெரில கைஸ். இரிட்டேட் ஆகுதுடா எனக்கு. ஆனால் உண்மையிலே நான் பேசுகிறது இங்கே பாரு போ, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஹியூமன்ஸை கொல்ல போகிறானுங்க. இந்திரன் படம் தான் நம்ம பார்க்க போகிறோம் லைஃப் லாங். ஓகே கைஸ், நீங்களே இதை பார்த்து படிச்சிருப்பீங்க. ரிஸ்க்கு ஏன் ப்ரோ நீ என்ன ப்ரோ நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு நினச்சா நீயே பார்த்துட்ருக்கன்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கே அதெல்லாம் ஆக்சுவலி ஷாக்கிங்காக இருக்குது. நான் எல்லாமே லைவாக இனிமேல் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போர் அடித்து தூக்கம் வரதுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்தே பார்க்கலாம். இப்போ ஏன் உங்களுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் லிங்க்ஸை மட்டும் காமிக்கிறேன்னா, இதெல்லாம் ஆக்சுவலி நான் வந்து புக் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதான் இப்போ ஒன்று ஒன்றா நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. இலான் மஸ்க்கு, ஓப்பன் இன்சைடர்ஸ் வான் கொலாப்ஸு. ஓகே, ஏன் புக் மார்க் பண்ணி வச்சுருந்தேன்னா ஏதோ எனக்கு வந்து மனசில் தோணுச்சு இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸுன்னு. அதெல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் ட்விட்டர் எக்ஸோடது பார்த்திங்கன்னா பாதி தான் நம்பவே முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு லிங்க்காக போடுறேன். ஓகே, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸாக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து மெயின் நியூஸ் வந்து பார்த்துட்டோம். ஓரளவு மெயின் நியூஸ் இது தான். நாளைக்கு தக் லைஃப் வேறு ரிலீஸ் ஆகுது, வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ட்ரெண்டிங் இன் கத்தார்னு நினைக்காதீங்க, நான் கத்தாரில் தான் இருக்கேன். அதனால தான் ட்ரெண்டிங் இன் கத்தார்னு வருது. ஆல்ரைட், ஆனால் நான் எடுக்கிறது எல்லாமே இந்திய நியூஸ் தான், கவலைப்படாதீங்க. இந்தியாவை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் மெயினாக. ஓகே ஓகே பீப்புள், நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜூன் நியூஸை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான்.